ஊழலுக்கு எதிராக ஆரம்பத்தில் வேகமாக இருந்த புதிய அரசு தற்போது மெத்தனமாகவும் மெதுவாகவும் உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக சார்பில் 2026-27 ஆண்டு நிழல்நிதி நிலை அறிக்கையை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் பணத்தை அரசு கஜானாவில் சேர்க்க தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். காவிரி நடுவர் மன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் மதிக்காத கர்நாடக அரசிடம் முதலமைச்சர் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையில்லாதது என்றும் தெரிவித்தார். மேலும் ஊழலுக்கு எதிராக ஆரம்பத்தில் வேகமாக இருந்த புதிய அரசு தற்போது மெத்தனமாகவும் மெதுவாகவும் உள்ளது என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அங்க இருக்க அதிகாரிகள் யார் யாருக்கு போச்சு எல்லாம் பெரிய விசாரணை பண்ணுவது. சும்மா அவங்க துறையை மாத்திட்டாங்க, இவங்களை மாத்திட்டாங்க, அதிகாரிகளை மாத்துறதுலாம் ஒரு பெரிய இல்லை. யார் பண்ணா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசு இதுல கவனம் செலுத்தணும். இது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எங்களுக்கு தோணுது. நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க கூடாது, மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை இது. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும்.